கர்த்தருடைய நல்ல நாமம் பரிசுத்தப்படுவதாக. நமக்கு எல்லாரும் இது ஒரு துக்கமான நாளாக இருந்தாலும் பரலோகத்தில் இது ஒரு சந்தோஷமான நாள். 9 பேர பிள்ளைங்கள்லேயே நான் தான் தாத்தா கிட்ட ரொம்ப கிட்ட இருந்தேன்னு நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் தாத்தா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நானும் நிறைய தாத்தாட்ட பேசியிருக்கேன். பல மணி நேரங்கள் பேசியிருக்கேன். நைட்டு 10 மணி 11 மணி அந்தளவுக்குலாம் பேசியிருக்கேன். என்னை சின்னவன் ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் சொல்லுவேன், தாத்தா நீங்கள் ரொம்ப பிரபலமான ஊழியக்காரரு, எப்படியும் தமிழ்நாட்டில் ஒரு 10 கோடி பேருக்கு மேலே உங்களை தெரியும் தாத்தான்னு. அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேர பிள்ளைங்க தாத்தாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தாத்தா ரொம்ப விரும்புவார். நேற்று சொன்னது போல் தாத்தா யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டார், எல்லாரையும் உயர்த்தி தான் பேசுவார்ன்ற மாதிரி எங்களையும் ரொம்ப உயர்த்தி தான் பேசுவார். அண்ணனை தங்கமயிலுன்னு ரொம்ப பாசமாக பேசுவார். அண்ணன் இங்கே இல்லை, அதனால் அண்ணன் சார்பாக நான் பேசுகிறேன். அண்ணன் பிலிப்பைன்ஸில் இருக்கிறாங்க, அண்ணனால் வர முடியல. எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கடைசி நாட்களில் தாத்தா கூட ரொம்ப நான் தான் பேசிகிட்டு இருந்தேன். நிறைய காரியங்களை குறித்து, கோவப்படுறதை குறித்து, சாந்த குணத்தை குறித்து நிறைய என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். நிறைய ஞாபகம் இல்லை இந்த துக்கத்தில். நேற்றும் காலையில் அழுதுட்டு தாத்தாக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்யணுன்னு காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தூங்காமல் தாத்தாக்காக எல்லா பணிவிடைகளையும் நான் செய்கிறேன். கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. எங்கள் 9 பேருக்கும் ஒரு பெரிய லெகசி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. தாத்தாவை போல் பரிசுத்தமாக வாழ, அநேகருக்கு நீதியாய் இருக்க எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நான் அந்த ஜானட் கிறிஸ்டினா, வெஸ்லி தாத்தாவோட முதல் பேத்தி. அவருக்கு நான் தான் ஃபேவரெட்டுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா எப்பயுமே என்னை பார்க்க வந்தால் எனக்கு எதுவும் ஒன்றாலாம் வாங்கிட்டு வர மாட்டார். வாட்ச் வாங்கிட்டு வந்தாலும் 2 வாட்ச்சு, எனக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தாலும் 2 கேக்கு, பர்த்டேக்கு இந்த மாதிரி என்னை எப்பயுமே ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் ஒரு தடவை என்னை பக்கத்தில் உட்கார வச்சு என் பைபிளை திறக்க சொன்னார். பைபிளை திறந்தால் அங்கங்கே 500 ரூபா நோட்டு ஃபுல்லாக அது இருந்திருக்கும். அது ஒரு 3000க்கு மேலே இருந்திருக்கும். வச்சுட்டு எனக்கு ஒரு லெசன் மட்டும் கற்றுக் கொடுத்தாரு. இதுதான் பொக்கிஷம். இந்த பைபிள் இப்போ நான் காசு வச்சுருக்கிறனால பொக்கிஷம் இல்லை, இதுதான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்கிற ஒரு பொக்கிஷம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு தான் கடைசி சரி அங்கே போன இருக்காரு. அதுதான் நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பொக்கிஷத்தை என்ன ஆனாலும், என்ன சூழ்நிலையிலும், யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விலகக்கூடாது. அவருடைய பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் பர்சனலாக யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் அவருக்கு மட்டும் கரெக்டாக தெரியும். என்னை எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி, இது பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னு தெரியாது ஆண்டவரே, ஆனால் அது எப்படி இருக்கு பாருங்கன்னு ஜெபம் பண்ணுவார் எனக்காக. கடைசியாக நான் பிலிப்பைன்ஸ் போகிறேன்னு சொல்லும் போது கூட, என்னை விட்டுட்டு போறியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு தான் கேட்பார். எப்போ பார்த்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் இந்த பிள்ளை போய் பிலிப்பைன்ஸில் அனுப்பி என்ன பண்ண போகிறோன்னு கேட்பார். என்னை விட்டுட்டு அவர் முதல்ல போயிருக்காரு. கர்த்தர் எங்களுக்கு குடும்பத்தை ஆறுதல் பண்ணணும்னு எல்லாம் ஜெபிப்பேன் கேட்க. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடய பேர் ஜாஃபியா மெராக்லின். நான் 4 வருஷம் கழித்து பிறந்தனால தாத்தா தான் எனக்கு மெராக்லின் பேர் வச்சாங்க. தாத்தா இது வரைக்கும் மம்மி என்னைக்காச்சும் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட இது வரைக்கும் வெறும் கையை அமிச்சதில்லை. தம்பிங்களுக்கு கூட எதுவும் வாங்கி தரலன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்கி தராமல் அமிச்சதே இல்லை. எப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்தாம்மா இது போட்டு பாரு எப்படி இருக்குன்னு, ஒரு வாட்ச்சு இல்லை ட்ரெஸ்ஸு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வாங்கி தருவாங்க. தாத்தா எனக்கு செஞ்ச காரியங்கள் பல இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சுது. ஒரு நாள் நாங்கள்லாம் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ என்ன ஜூடா ஜோச்சு உட்கார வச்சு
தாத்தா ஒரு பாட்டு வந்து இது பர்ஃபெக்டாக பாடுற வரைக்கும் நீங்கள் விளையாட போகக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சு பாட வச்சாங்க ஒரு பாட்டை. அந்த பாட்டை நாங்கள் பர்ஃபெக்டாக பாடுற வரைக்கும் விடலை. அப்போ நான் யூகேஜியோ எல்கேஜி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பாட்டு நான் பர்ஃபெக்டாக பாடலை, இருந்தாலும் தாத்தா வந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கும் அவரோட சமூகத்தில் கடைசியாக அந்த பாட்டை நான் வந்து பாடுறதுக்கு ஆசைப்படுறேன். வானாதி வானங்கள் காத்திருக்க நீரின் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீரின் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 உம் துதி நான் சொல்லக்கூடுமா, உம் துதி என் பிரியமாகுமா, உம் துதி நான் சொல்லக்கூடுமா, என் துதி உம் பிரியமாகுமா. என்னை தேடினதால் உம்மை நாடி வந்தேன், வீண பாடி நிற்க வரம் வேண்டுகிறேன். என்னை தேடினதால் உம்மை நாடி வந்தேன், உம்மை பாடி நிற்க வரம் வேண்டுகிறேன். வானாதி வானங்கள் காத்திருக்க நீரின் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீரின் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 உம் துதி நான் சொல்லக்கூடுமா, என் துதி உம் பிரியமாகுமா, உம் துதி நான் சொல்லக்கூடுமா, என் துதி உம் பிரியமாகுமா. I miss you, Tata. I love you so much, Tata. Praise the Lord. தாத்தா என்கிட்ட கடைசியாக பேசும்போது சொன்னாங்க, உங்கள் ரூமில் வந்து அபிஷேகத்தின் சத்தம் கேட்கணும், பாடலின் சத்தம் கேட்கணும் அப்படின்னு. தாத்தா மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர் உள்ள ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. தாத்தா எப்பொழுதும் நாங்கள் ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் வந்திருந்தாங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவங்க பாடல் சத்தம் கேட்கும், ரிட்டர்ன் வரும்போது அவங்க பாடல் சத்தம் கேட்கும், நைட்டும் அவங்க பாடல் சத்தம் கேட்கும். எப்போ வீடெல்லாம் அமைதியாக இருக்கோ அப்போ கரெக்டாக வருவாங்க, வந்து பாடுவாங்க. லீவ் டைமில் அவங்க என்ன வந்து எழுப்புவாங்க, வந்து சிரிச்சுக்கிட்டே எழுப்புவாங்க, கொஞ்சிட்டே எழுப்புவாங்க. இப்போ அதை மிஸ் பண்ணுறேன். எங்கள் ஆறுதலுக்காக ஜெபிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தாத்தா வந்தார். அப்போது நான் ஸ்கூல் போயிட்டு அப்போ தான் வந்தேன். வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தாத்தா பார்த்துட்டு கொஞ்சம் பேசிட்டு உட்காந்தேன். அப்போ வந்து தாத்தா கேட்டாங்க, இன்றைக்கி நீ பைபிள் வாசியான்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை தாத்தா, இன்றைக்கி மட்டும் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னு. சாரி தாத்தான்னு. இப்போ வந்து தாத்தா வந்து, நீ என்கிட்ட சாரி கேட்கக்கூடாது, ஏசப்பாட்டை தான் கேட்கணும், அவர் டெய்லியும் நமக்கு தர வார்த்தையை நீ இன்றைக்கி வாங்காமல் வந்துட்ட அப்படின்னாரு. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தாத்தா உங்களை. அவர் அப்போ சொல்லும் போது எனக்கு அப்போ புரியல அவர் சொன்னது, ஆனால் இன்னைக்கு புரியுது.
எல்லா நியூ இயர் அப்போவும் தாத்தா வருவாங்கன்னு நான் சரி நான் ஆவலாக இருப்பேன். ஆனால் இந்த வருஷம் நியூ இயர் அப்போ தாத்தா பார்க்க முடியாது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தாத்தா. தேங்க்யூ. ஐ லவ் யூ தாத்தா, மிஸ் யூ தாத்தா. நான் உங்களை கண்டிப்பாக பரலோகத்தில் பார்ப்பேன்.